அப்போ அந்த கடவுள் எங்களுக்குள்ளே பாருங்கள், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, 3 நிலையும் விழிப்பாக இருக்காங்க. இதை சித்தர்கள் பாருங்கள், அவர்கள் பிறக்கும் முதல் கண்ட யோகிகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து தான் அவங்க இதை கண்டுபிடிச்சார்கள். தனக்குள்ளே தான் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இயக்கிற இந்த மாபெரும் இந்த கடவுள், அந்த சக்தி, அந்த பரபிரமம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்சார்கள். அதனால தான் அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார்கள். அப்போ எங்களை பாதுகாக்கிற கனவு நிலை, விழிப்புள்ள உறக்க நிலை, 3 நிலையையும் பாதுகாக்கிறவர் நம்மளுக்குள்ளே இருக்கார். அவர் ஆன்மாவாக இருக்கார், உணர்வாக இருக்கார். அப்போ நாங்கள் மனிதன் என்பதற்கு பேர் கிடையாது, மனத்துக்கு பேர் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி, அந்த மனம் எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. நாங்கள் எங்களுக்கு நினைப்பு எண்ணங்களை வச்சு அதுதான் மனம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அது சூட்சுமம். அப்போ இந்த மனம் மனிதன் நினைச்சு வாழ்கிறது. அப்போ அவன் எதை நினைக்கிறானோ அதை திருப்பி திருப்பி நினைக்கும் போது அவனுக்கு பாருங்கள் அந்த ஆன்மா சக்தியை கொடுக்கும். நீ எதை கேட்குறாயோ அதுக்குரிய பாருங்கள் பலன் உனக்குத்தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த ஆன்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணன். உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைத்தவர் கடவுள்.